அவர் உயிர்த்தெழுந்தார். இரண்டாவது அப்பியோர் தரிசனமானார். மூன்றாவது அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஏனென்றால் அன்பானவர்களே, அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்துக் கொள்ளப்பட்ட ஆண்டவர் திரும்ப அடுத்த வார்த்தை சொல்கிறது, அவர் தம்முடையவரோடு கூட இந்த பூமியிலே கிரியை நடப்பித்தார். A servant became a sovereign God. இந்த பூமியிலே அடிமையாய் வந்தவர், அடிமையாய் வாழ்ந்தவர், தன்னைத்தானே வெறுமையாக்கினவர். A servant became a sovereign. வேதம் சொல்கிறது, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். அன்பானவர்களே, அங்கேயும் அவர் சும்மா இல்லை. அடுத்த வார்த்தை சொல்கிறது இரவசனத்திலே, அவர் அவர்களோடு கூட இந்த பூமியிலே வந்து கிரியை நடப்பித்தார். பரலோகத்திலே அவர் சும்மா இல்லை. He is not an idol. அவர் பூமியிலே வேதம் சொல்கிறது is working with them. மூன்று காரணம் சொல்ல விரும்புகிறேன். அவர்களோடு வேலை செய்தார், அவர்களுக்காக வேலை செய்தார், அவர்களுக்குள்ளே வேலை செய்தார். திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய வார்த்தையை பேசின மக்களுக்குள்ளே வேலை செய்தார், மக்களோடு வேலை செய்தார், மக்களுக்காக வேலை செய்தார். இதனாலே அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி உனக்காக. நீ சாட்சியாய் வாழ, நீ தகுதியாய் வாழ, நீயும் உயிரோடு எழுந்திருக்க. மூன்று வார்த்தைகளை திரையிலே பாருங்கள். எரோஸ் உயிர்த்தெழுந்தார், இரண்டாவது தரிசனமானார், மூன்றாவது எடுத்துக் கொள்ளப்பட்டார். நாளிலே வாழ்க்கையின் அடித்தளத்தில் வாழ்கிற உன்னையும் உன்னுடைய போராட்டத்திலிருந்து, உன்னுடைய பாடுகளிலிருந்து, உன் இல்லாமையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க இயேசு உயிர்த்தெழுந்தார். இரண்டாவது, அவர் உனக்கும் அவர் தரிசனமாகிறார். ஏன் தெரியுமா? அவருடைய வார்த்தையை பேச, அவருடைய ஊழியத்தை செய்ய இதைத்தான் சொன்னார். நீங்கள் காண்பீர்கள். இரண்டாவது, காண்கிற நீங்கள் சொல்லுங்கள். மூன்றாவது, எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஏன் தெரியுமா? உனக்குள்ளே வேலை செய்ய, உன்னோடு வேலை செய்ய, உனக்காக வேலை செய்ய. இதனாலே உயிர்த்தெழுதல் வெறும் சரித்திரம் அல்ல, அது சரித்திரம் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையின் பங்கு பாகம். அன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் உன்னுடைய எல்லா விதமான வியாதி, எதிர்காலம், கடன், வறுமை, உன் கணவன், உன் பிள்ளைகள் எதிர்காலம் எல்லாவற்றையும் புரட்டி போட்டு சாதனை படைக்கிற ஒரு சாதனையாளருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இந்த உயிர்த்தெழுதல் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில சொந்தமாய் மாற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சியினருக்கு எங்களுடைய ஈஸ்டர் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உலகெங்கும் மக்கள் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவத்தினுடைய முதுகெலும்பு உயிர்த்தெழுதல். Resurrection is the backbone of Christianity. உயிர்த்தெழுதல் இல்லையேல் கிறிஸ்தவம் மற்ற மதங்களைப் போல ஒரு மதமாய் இருந்திருக்கும். இன்றைய உலகத்திலே மக்கள் சொல்லுகிறார்கள், ஹிந்துயிசம், புத்தியிசம், நாசிசம், பாசிசம்